புதுவை உலா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் கலாவிசு, புதுச்சேரியிலிருந்து. நமது இந்தியா பாரம்பரியமிக்க நாடு. இது உழவர்களால் உருவானது. உழவே முதன்மையான தொழிலாக போற்றப்பட்டது. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற வரிகள் சொல்லும் அவர்களது பெருமையை. சுழன்றும் ஏர் பின்னது உலகு என பாராட்டப்பட்ட விவசாயத்தை நம் மக்கள் மிகவும் ஆர்வத்துடன் செய்து வந்தனர். மக்களுக்கு உணவு உற்பத்தி செய்யும் மகத்தான தொழிலாக உழவு விளங்குகிறது. கிராமப்புற மக்களின் நகர்ப்புற நகர்தல், செயற்கை உரங்கள், விளை நிலங்கள் வீட்டு மனைகளாக்கப்படுதல் போன்ற பிரச்சனைகளில் சில காலங்கள் உழவு தொழில் வீழ்ச்சி அடைந்திருந்தது. ஆனால் சமீப காலத்தில் இயற்கை உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்வதன் முக்கியத்துவத்தை உணரத் துவங்கியுள்ளனர் உழவர்கள். சிறு தானியங்களின் மகிமை புரிந்து கொண்டுள்ளனர். கார்ப்பரேட் கம்பெனிகளிலும் ஐடி நிறுவனங்களிலும் லட்சங்களை சம்பளமாக பெற்ற இளைஞர்கள் தமது வேலையை விட்டுவிட்டு விவசாயத்தை நோக்கி வரத் துவங்கியுள்ளனர். அதற்கேற்ப மத்திய அரசும் மாநில அரசும் விவசாயிகளுக்கு பலவித சலுகைகளை வழங்கி வருகிறது. நபார்டு வங்கியின் மூலம் பயிர் செய்த உணவுப் பொருட்களை சந்தைப்படுத்துதல் என்ற அற்புத பணியில் வெற்றி கண்டுள்ளனர். அப்படிப்பட்ட விவசாயிகளையும் நுகர்வோர்களையும் ஒன்றிணைக்கும் அரிய நிகழ்வுதான் சமீபத்தில் வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. ஒரு காலத்தில் நான் படும் கஷ்டம் என் மகனுக்கு வேண்டாம் என விளை நிலங்களை விற்று உயர் படிப்பு படிக்க வைத்த பெற்றோர்களே வியக்கும் வண்ணம் இன்று பல இளைஞர்கள் விவசாயத்தில் சாதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பொன்னேட்டில் பதிக்க வேண்டிய வரலாறு ஆகும். அவர்களுக்கு எப்படியெல்லாம் விவசாயத்தை எளிமைப்படுத்தலாம், எந்தெந்த சூழலில் என்னென்ன பயிர் செய்ய வேண்டும், இடைத்தரகர்களின் தலையீடை தவிர்த்து நேரடி சந்தைக்கு எப்படி கொண்டு வரலாம், உற்பத்தி செய்த பொருளை மடைமாற்றம் செய்வது எப்படி என எல்லாமே நிபுணர்களால் கற்றுத்தரப்படுகிறது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை மிகச் சரியாக பயன்படுத்தி லாபம் சம்பாதிக்கிறார்கள். ஐடியில் சம்பாதித்ததை விட இங்கு மிக அதிகமாக சம்பாதிக்கும் இளைஞர் இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக மன நிம்மதி, உடல் ஆரோக்கியம், பொருளாதார முன்னேற்றம், தன்னிறைவு போன்றவையும் கூடுதல் போனஸாக கிடைக்க அசத்தி கொண்டிருக்கிறார்கள் நம் இளைஞர்கள். வாருங்கள் பார்க்கலாம். வீட்டு மனைகளாக்கப்பட்ட நிலங்கள் மீண்டும் விளைநிலங்களாக மாற வாய்ப்பில்லை என்றாலும் கூட மீதமாய் கிடக்கின்ற நிலங்களில் துணிச்சலாக விவசாயத்தை மேற்கொண்டாலே போதும் இந்தியாவின் ஒட்டுமொத்த தேவையும் நிறைவு செய்ய முடியும். அந்த வகையில் இன்றைய இளைஞர்களின் முயற்சியில் நமது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து கொண்டிருக்கிறோம் என்பது சாதாரண விஷயம் இல்லைங்க. இளைஞர்களின் வலிமையும் முதியவர்களின் ஆலோசனையும் இணையும் போது தன்னிறைவு தானாக வந்து சேரும். அப்படிப்பட்ட இனிமையான சூழல்தான் இது. இந்த புளியில் வந்துட்டு புளிப்பு அதிகம் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப சுத்தமான புளி. ஒரு கெமிக்கலாகவும் சரி, தூசி எல்லாத்துலேயுமே இந்த பொல்யூஷன் எல்லா சம்மந்தப்பட்டதுலையும் நம்ம கீழையில் எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய விஷயங்கள் மருந்துகள் இருந்து எல்லாமே காற்று மூலியமாக கலக்கும், நிறைய தூசிகள் எல்லாமே. இது வந்துட்டு மலையில் சுத்தமாக இயற்கை முறையில் விளைவிச்ச ஒரு புளி. இது வந்துட்டு ரொம்ப அதிக சதைப்பற்றோடு இருக்கும் இந்த புளி. இதை வந்து நம்ம வந்துட்டு நார்மலாக கீழே பிளைனில் கிடைக்கிற புளியை வந்துட்டு ஒரு எலுமிச்சம் சைஸ்க்கு வந்துட்டு எடுத்து பயன்படுத்தணும்னா
அதே புளியை நம்ம இந்த ஜவாது மலை புளி பயன்படுத்தி ஒரு சிறுநெல்லிக்காய் சைஸில் எடுத்தோம்னா அது போதுமானதாக இருக்கும். பாகூர்லேருந்து வரும். இது வந்து சாரா கைவினை பொருட்கள். நாங்கள் வீட்டில் சும்மா யூடியூப்பை பார்த்து நாங்கள் ரெடி பண்ணோம். இது நம்மளும் வீட்டில் செஞ்சு பார்க்கலாமே எங்கள் வீட்டுக்கார் ரெடி பண்ணாங்க. அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் ஏன் சேல்ஸ் பண்ணால் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் சரி அவங்களே டிராயிங் பண்ணி எல்லாமே மோல்டிங் போட்டு வீட்டில் பார்க்குறவங்க வந்து சேல்ஸ் ஆகுது, வந்து ஆர்டர் கொடுத்து வாங்குறாங்க. அதேமாரி லவ்வர்ஸ் டே அன்னைக்கு ஆர்ட் ஷேப் போட்டு ஃபோட்டோ போட்டு எல்லாம் ஆர்டர் ஃபுல் ஆர்டர் இனிஷியல் போட்டு எல்லாமே அவங்க வந்து ஃபோட்டோ இது எங்களுக்கு இந்த மாடல் வேணும்னு கேட்டேன். அப்போ தான் எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருந்துச்சு. நம்ம வெளியில் எடுத்துன்னு போவோம். ஒயிட் சிமெண்ட்டும் ஃப்ரீ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ரெண்டும் மிக்சடு. ஏன்னா அது உடஞ்சிடக்கூடாது இல்லையா, அதனால கம்பி வச்சு நம்ம மோல்டிங் அச்சில் கம்பி வச்சு மோல்டிங் போட்டு அதை வெளியில் எடுத்து அதுக்கப்புறம் அது கை வேலைப்பாடு தான் ஃபுல்லாக ஃபினிஷிங் எல்லாமே. பெயிண்ட் எல்லாம் ராயல் பெயிண்ட் தான், ராயல் அபெக்ஸ் அது மாதிரி தான். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, தண்ணியில் பட்டாலும் எதுவும் ஆகாது. இது வந்து எப்படின்னா சும்மா பசங்க நம்ம படிச்சுட்டு சிலர் வீட்டில் இருப்பாங்க, இல்லத்தரசிகள் இருப்பாங்க, அவங்க என்ன அடுத்து என்ன பண்ணுறதுன்னு. அதனால இது வந்து பாகூரில் இது மூலயமா இந்த ட்ரெஸ் மூலயமா ஃப்ரீ கோர்ஸ் நடத்துகிறாங்க. விருப்பம் இல்லாமல் வந்து கட்டலாம். அது மூலியமாக தான் நானும் வந்து ஜூட் பேக் சொல்லி கொடுத்தாங்க. ஃபுல்லாக ஜூட் பேக்கில் எந்த மாடல் கொடுத்தாலும் தைப்பேன். ஃபுல் ஐட்டமும் நான் தைப்பேன். வீட்டில் தைச்சு நான் சேல்ஸ் பண்ணுறேன். வீட்டில் மிஷின் வச்சுருக்கு. இப்போ அது மூலயமா எனக்கு இந்த ஸ்டால் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதனால நான் என் பொருள் ப்ராடக்ட்டே எடுத்து வந்து சேல்ஸ் பண்ணுறேன். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துலேருந்து நான் சிவா பேசுகிறேன். எங்கள் நிறுவனத்தில் வந்து 750 உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த 750 உறுப்பினர்களுக்கும் சேர்ந்து அவங்கவுங்க உற்பத்தி பொருட்களை எங்களிடம் கொடுக்குறாங்க. நாங்கள் அதை சந்தைப்படுத்தி கொடுக்குறோம். இன்னும் எங்களுக்கு வந்து வேல்யூ அடிஷன் கொடுக்கலாம் செய்யணும்னு ஆசை இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மீதி எல்லாமே பண்ணுவோம். இப்போ எங்களுக்கு சப்போர்ட் ஃபுல்லாகவே நபார்டு தான் பண்ணியிருக்காங்க. நபார்டு ஃபுல்லாக சப்சிடி ஃபுல்லாகவே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ப்ளஸ் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. வணக்கம். நாங்கள் வந்து காரைக்கால் மருதம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்திலேருந்து வரோம். பார்த்தீங்கன்னா காரைக்காலில் உள்ள விவசாயிகள் 360 விவசாயிகள் சேர்ந்து இது வந்து ஒரு நிறுவனமாக நபார்டு வங்கி நிதி மூலயமா இது ஆரம்பிக்கப்பட்டு இந்த 360 விவசாயிகளுக்கும் தேவையான இடுபொருட்கள், உரம், பூச்சி மருந்து, அது இல்லாமல் ஆர்கானிக் சம்மந்தமான அவங்களுக்கு தேவைப்படும் பொருட்கள், அது இல்லாமல் அவங்களுக்கு தேவையான விதைகள், அது மட்டும் இல்லாமல் அவங்க விளைய வைக்க பொருட்களை நாங்களே வாங்கி விற்று கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் போன வருஷம் மட்டுமே அவங்க விளைய வைத்த பொருள் பருத்தியை மட்டுமே ஒரு 2.5 கோடி ரூபாய்க்கு சேல் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் அவங்களுக்கு பூச்சி மருந்துகள், உரம் தேவையான நேரத்தில் உரம் அது எல்லாமே பண்ணி கொடுத்து இதை வந்து காரைக்கால் விவசாயிகளுக்கு ஒரு சிறந்த முறையில் இந்த FPO வந்து செயல்பட்டுருக்கு. அதை வந்து இப்போ கௌரவிக்கும் விதமாக போன ரிபப்ளிக் டே 2024 வந்து டெல்லிக்கு எங்களை அழைச்சி சென்ட்ரல் அக்ரி மினிஸ்டர் அவங்களும் எங்களை அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நன்றி. இந்த நிறுவனத்து மூலயமா பின்தங்கிய பெண்கள் பொருளாதாரத்தில் மேலோங்கிறதுக்கு கடந்த 20 வருஷமாக மிகப்பெரிய வந்து ஒரு புரட்சியை செஞ்சிட்ருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 10,000 பெண்கள் இதில் பலனடைஞ்சிருக்காங்க. தொழில் முனைவர்களாக மாற்றிருக்கிறோம். டைலரிங் சொல்லி கொடுத்துருக்குறேன், கேட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறேன், பியூட்டிஷியன் கற்றுக் கொடுத்துருக்குறேன், மெட்டர்னிட்டி ட்ரைனிங் கொடுத்துருக்குறேன், டைலரிங் கொடுத்துருக்குறேன், எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி பலதரப்பட்ட வேலை பெண்களை வந்து 10,000 மேலே உருவாக்கி வச்சுக்கிறோம். சமூக பணிகளையும் செய்கிறோம். அதில் வந்து நிறைய மெடிக்கல் கேம்ப் நடத்தி ரொம்ப மருத்துவத்தை செய்ய முடியாத அடித்தளத்தில் உள்ள பெண்களை வந்து நம்ம வந்து மருத்துவ உதவி கேட்டு பாண்டிச்சேரி அந்த மாதிரி பெரிய இடங்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு மருத்துவ உதவி செய்து பணமும் கொடுத்து அவங்கள பார்த்துருக்குறோம். நிறைய தலித் பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்கிறேன். அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு 500க்கு மேற்பட்ட பிள்ளைங்க எனக்கு வந்து பெரிய ஆளாக இருக்கிறாங்க. அதே
அமைப்பு சாரா தொழிற்சங்கம் வச்சுருக்கிறேன். இதில் வீட்டு வேலை செய்கிற பெண்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு அரசு மூலியமாக கிடைக்கக்கூடிய நலத்திட்டங்களை வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம். அவங்கள ஒரு அமைப்பாக்கி அவங்களோட நம்ம பணி செஞ்சுட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 200 பெண்களை வந்து தொழில் முனைவர்களாக மாற்றிருக்கிறோம். அரசு மூலியமாக கொடுக்கக்கூடிய சிறுதொழில் பயிற்சி, இது வந்து மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்களை தயாரிக்கிறதுக்கு இதுக்கு வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் பண்ணி ஸ்ரீசக்தி என்ற பேரில் வந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து இதில் வந்து அவங்களே தயாரிக்கக்கூடிய பொருட்கள் மீன் ஊறுகாய், நெத்திலி ஊறுகாய், இந்த மாதிரியான வெரைட்டி இதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து செஞ்சு விற்பனை செஞ்சு அதன் மூலியமாக கிடைக்கிற வருமானத்தில் இந்த குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 பேரை வச்சு முதியோர்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க.